உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போற வழிய பாரு. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே அவகிட்ட படிச்சு சொன்னேன். என் பேச்சை கேட்ட அந்த பூஜாவோட பழகாம இருந்திருந்தானா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? பூஜா நாசம் பண்ணிட்டோமா. என் அப்பா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க இருக்காரு, அம்மா ஏன் இதை பத்தி நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்கன்னு மனசை போட்டு அடிச்சுட்டே இருக்கோம். போய் சீக்கிரமா தாலியை வாங்கிட்டு வாங்க. அகிலா மனசு மாறுறதுக்குள்ள தாலி கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அக்கா கவலைப்படாதக்கா, எல்லாம் நல்லதே நடக்கும். குழந்தைங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரி. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. உங்களை காப்பாற்ற வேண்டிய நானே இப்போ ஒரு கையால் ஆகாதவனா நின்றுட்டு இருக்கேன். வருத்தப்படாத சண்முகம், நம்ம தலைவிதி இப்படிதானே இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது. இல்லைண்ணே, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருந்தோம் உன்னை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. நீ இப்போ எனக்கு தம்பியா நடந்துக்கிறது முக்கியம் இல்லை, ஜெயந்திக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க வேண்டியதுதான் முக்கியம். அவன் மானத்தை காப்பாத்துறதுக்காக ஏன் உயிர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட உயிரும் போனா கூட கவலைப்படக்கூடாது. ஜெயந்தி நம்ம வீட்டு பொண்ணுடா, அவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதானே. ஒருவேளை கோர்ட்டுல எனக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட என் இளவரசியும் குழந்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கங்க. அப்படியெல்லாம் சொல்லாதானே, உனக்கு ஒன்றும் ஆகாது. என்னால் உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியல தவிர உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன். நான் உனக்காக ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவர் உனக்கு தண்டனை கிடைக்காத அளவுக்கு பார்த்துப்பாரு. எழுதி முடிச்ச தீர்ப்புக்கு எதுக்குடா வக்கீல்? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். எனக்கு என் உயிர் போறதை பத்தி கவலை இல்லடா. என் இளவரசியை விட்டுட்டு போறேன்னு இருந்தா டைம் ஆச்சு, வாங்க. நான் போட்டுமா இளவரசி? போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அது இன்னைக்கு கோர்ட்ல சொல்ற தீர்ப்புல தான் இருக்கு. Yes, proceed. Your Honor, குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி ஏற்கனவே செய்யாத குற்றத்திற்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார். சந்தர்ப்பமும் சாட்சியமும் அவருக்கு எதிராக இருந்ததால் தான் நிரபராதி என்ற உண்மையை தன்னால் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அவர் இந்த தண்டனையை அனுபவிக்கும்படி நேர்ந்தது.
செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்து வரும் எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி ஏற்கனவே மன உளைச்சலால் அவதிப்பட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் அவரை மறுவிசாரணை செய்வதால் மனரீதியான பாதிப்பிற்கு மீண்டும் அவர் உட்படுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தண்டனை உறுதி செய்யப்பட்ட எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி மீது தொடுத்துள்ள மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வது போல குற்றவாளி கூண்டில் நிற்கும் சுப்பிரமணி ஒன்றும் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிப்பவர் அல்ல. கயல்வழி என்கிற ஒரு அபலை பெண்ணை ஏமாற்றி இரண்டாவது திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியுள்ளார். அந்த கொடுமையின் உச்சமாக பாவம் அந்த கயல்வெளியை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை நாடகம் வேறு ஆடியிருக்கிறார். இவை அனைத்தும் ஏற்கனவே கோர்ட்டில் நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது. நிரூபணம் மட்டுமல்ல, தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன பெரிய தண்டனை? ஒரு அபலை பெண்ணை ஏமாற்றி திட்டமிட்டு கொலை செய்தவனுக்கு வெறும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது சரியான தண்டனையா? நாளை வரும் நாட்களில் இதையே காரணம் காட்டி மற்றவர்களும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? ஆகவே யுவர் ஆனர், இந்த வழக்கின் மறு விசாரணைக்கு தாங்கள் அனுமதி அளித்தால் வழக்கின் உண்மைத்தன்மையை இந்த கோர்ட்டிற்கு நிரூபணம் செய்ய நான் காத்திருக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்கை தொடுத்தவரும் இறந்து போன எனது கட்சிக்காரர் கயல்வெளியின் உடன் பிறந்த சகோதரியுமான திருமதி ஜானகி அவர்களை விசாரிக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஜானகி, ஜானகி, ஜானகி. யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். சொல்லுங்க ஜானகி, உங்க தங்கச்சிக்கும் இந்த சுப்பிரமணிக்கும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சார் சொல்றது? எல்லாமே பிரச்சனை தான். என்னைக்கு இவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வாழ போனேனோ அதுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நான் மட்டும் இவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நானும் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இவனும் இவனோட தம்பி சண்முகமும் என்னை அண்ணி அண்ணின்னு கூப்பிடும் போதெல்லாம் இவனுங்களை குழந்தைங்களா பார்க்கல, என் குழந்தைங்கள தான் பார்த்தேன். ஆனா இவனுங்க அந்த பாசத்தை என் மேல வைக்கல சார். இந்த அயோக்கிய என் தங்கச்சிக்கு ஆசை வார்த்தை காட்டி மயக்கி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் இவன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினா. எனக்கு அப்ப தெரியல சார், அவ கழுத்துல ஏறினது தாலி கயிறு இல்ல, தூக்கு கயிறுன்னு. கொலைகார பாவி அநியாயமா என் தங்கச்சிய கொன்னுட்டான் சார், கொன்னுட்டான். அழாம நடந்தது சொல்லுங்க. முடியல சார், என்னால முடியல. என் புருஷனை இவனாலதான் சார் செத்து போனாரு.
அவரு போனதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த ஒரே உறவு என் தங்கச்சி மட்டும்தான் சார். இப்ப அவளையும் இந்த கொலைகார பாவி கொண்டுட்டான். இவனை சும்மா விடாதீங்க சார். 7 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணையும் கொல்லுவான். இவனை உயிரோடவே விடாதீங்க சார், விடாதீங்க சார். இவனை பார்த்து இன்னும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இவனை தூக்கில போட்டு கொல்லுங்க சார், அவனை கொல்லுங்க, கொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க போலாமா? சுப்பிரமணி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்னங்க ஐயா சொல்றது? எங்க அண்ணி சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அவங்களை என் அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க விரும்பல. தயவு செஞ்சு எனக்கு மரண தண்டனையை கொடுத்துருங்க. ஒரு அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் ஒரு மகனோட கடமை. நான் எங்க அம்மாவா நினைக்கிறேன், என் அண்ணியோட ஆசையை நிறைவேற்றுறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாயா, என் மனைவி இளவரசிய நான் கர்ப்பிணியா விட்டுட்டு போறேன். அவ எப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறேன்னு தான் தெரியலையா. யுவர் ஆனர், இந்த சுப்பிரமணி பரிதாபப்படுகிற மாதிரி பேசி இந்த கோர்ட்டோட கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறார். இவருடைய போலித்தனமான பேச்சை நம்பிவிட வேண்டாம் என்று கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான வேலைக்காரி ரங்கம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். ரங்கம்மா, ரங்கம்மா, ரங்கம்மா. சொல்லுங்கம்மா, கயல்விழி இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்லுவேன் ஐயா. சுப்பிரமணிக்கு கயல்விழியை கண்டாலே பிடிக்காது. சுப்பிரமணி அவளை கொன்னு தூக்கில மாட்டிட்டான். இவன் கயல்விழியை கொல்லும் போது நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்க சொல்றது போய். நம்பாதீங்க ஐயா, அவங்க போய் சொல்றாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறதா இருந்தா இங்க வந்து சொல்லுங்க. ஐயா, அந்த கிழவி சொல்றதெல்லாம் போய்ங்க. அந்த கிழவி நாங்க ஒரு கோயில தான் பார்த்தோம். பார்க்க நல்லவங்களா இருக்காங்களேன்னு கூப்பிட்டு விசாரிச்ச போது நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி பாவமா இருக்காங்களேன்றதுக்காக அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க கூட தங்க வச்சுக்கிட்டோம். என் அம்மா மாதிரி பார்த்தையா. அண்ணனுக்கு பூஜாவோட ஆளுன்னு எங்களுக்கு சமீபத்துல தான் தெரிய வந்ததுயா. பூஜாங்கிறது யாரு? பூஜா ஸ்வீட்ஸோட ஓனர்.
அவதான் அந்த கொலையை பண்ணிட்டு பழைய தூக்கி என் புருஷன் மேல போட்டுட்டான். நான் சொல்றதெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவங்க தேவையில்லாம ஒரு பெரிய தொழிலதிபர் மேல பழிய போட்டு வழக்க திசை திருப்ப பாக்குறாங்க. இல்லைங்கய்யா, உண்மையிலே பூஜா தான் கொலை பண்ணா. அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா. ஆதாரம் இருக்கு. ஜெயந்தி, நீ எதுக்கு இங்க வந்த? நீ முதல்ல வீட்டுக்கு போ. இல்ல, நான் இந்த உண்மையை சொல்லியே ஆகணும். ஐயோ, நான் சொல்றது கேளு. ஐயோ அக்கா ப்ளீஸ். நான் ஜெயந்தி என்ன பேசுற? சைலன்ஸ், சைலன்ஸ். உங்க ஆதாரம் என்னன்னு இங்க வந்து சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேரு ஜெயந்தி, அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்தோட மனைவி. நானும் கயல்விழியும் பூஜாவோட கம்பெனில தான் சார் வேலை பார்த்தோம். எங்க குடும்ப பிரச்சனையை அவ தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் கையிலையும் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க அக்கா இளவரசியையும் எங்க சுப்பிரமணி மாமாவையும் அவ பழி வாங்க நினைச்சா. பூஜாவுக்கும் இவருக்கும் என்ன மோட்டிவ்? குருபவன் ஸ்வீட்ஸ எங்க மாமா தான் சார் எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. பிசினஸ்ல நம்பர் 1 வரணும்னு நினைச்சிட்டு இருந்த பூஜாவால எங்க மாமாவை பிசினஸ்ல ஜெயிக்க முடியல. இவர் மேல இப்படி ஒரு கொலைப்பழி விழுந்துட்டா இவரை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு பிசினஸ்ல நம்பர் 1 ஆயிடலான்னு திட்டம் போட்டா. அதுக்காக தான் இந்த கிழவியை அவங்க வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு திட்டம் போட்டு கயல்விழிய கொன்னு அந்த பழிய தூக்கி என் மாமா மேல போட்டுட்டா. அந்த கொலைக்கு காரணம் பூஜா தாங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் என் புருஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படின்னா எதனால உங்க ஹஸ்பண்ட் ஆதாரத்தை கோர்ட்ல ஒப்படைக்கல? அந்த பூஜா ஒப்படைக்க விடல சார். என் மானத்தை வலையா வச்சு என் புருஷனோட கையை கட்டி போட்டுட்டா. என் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் புருஷனால உண்மையை நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா என்னால ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மானம் போனாலும் பரவாயில்லன்னு நான் இங்க வந்து உண்மையை சொல்றேன். நீங்க ஏதாவது பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டீங்களா? சொல்லுங்கம்மா.
ஒரு பெண்ணின் எதிர்காலம் கருதி இந்த வழக்கில் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு சிறப்பு தனி கோர்ட்டில் ஒரு பெண் வக்கீல் முன் திருமதி ஜெயந்தி அவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். அதன் பின்பே இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை எட்டும். எனவே இன்று மாலை 4 மணிக்கு வக்கீல் தமிழரசி முன்பு திருமதி ஜெயந்தியை சாட்சியம் அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஜெயந்தி, அவசரப்பட்டுட்டியே? இல்ல மாமா, சந்தோஷம்தான் பட்டுட்டு இருக்கேன். நீங்களும் அக்காவும் எனக்கு செஞ்ச உதவி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சுயநல பிடிச்ச பேய் மாதிரி இத்தனை நாள நடந்துட்டு இருந்திருக்க. நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இல்ல ஜெயந்தி, நமக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. அந்த மானத்துக்கு களங்கம் வரா மாதிரி நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். எனக்கு என் மானத்தை விட உங்க உயிர் தான் மாமா பெருசு. ஒருத்தங்களோட பசி அறிஞ்சு ஒருவேளை சோறு போட்டாலே அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கணுங்கிறது தான் மனுஷத்தன்மை. ஆனா நீங்க எனக்கும் என் அம்மாவுக்கும் உயிரையும் கொடுத்தவரு. உங்களுக்காக உயிரை மட்டும் இல்ல மாமா, உயிருக்கும் மேல நினைக்கிறேன் மானத்தை கூட நான் இழப்பேன். செய்யாத தப்புக்காக ஜெயில இருக்கிற உங்களை நான் காப்பாத்தாம விட மாட்டேன் மாமா. காப்பாத்துவடி, காப்பாத்துவ. எல்லாருமா சேர்ந்து இந்த கொலைகாரனை காப்பாத்திருங்க. அப்புறம் என்ன ஒரேடியா கொண்டு போட்டுருங்க. நானும் என் தங்கச்சி போன இடத்துக்கே போயிடுறேன். அப்புறம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஐயோ அக்கா, அவசரப்படாதீங்க. இத்தனை நாள் நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி நம்ம கையிலோட சாவுக்கு காரணம் மாமா இல்ல, அந்த பூஜா தான். வாய மூடிடி, நன்றி கெட்டவளே. உன் புருஷன் உன்னை மிரட்டினானா? இல்ல இந்த ஒழுக்கம் கெட்டவ உன் புருஷனை விட்டு கொடுத்துறேன்னு சொன்னாளா? ஐயோ அக்கா, நீங்களும் என்ன மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கோவப்படாம பொறுமையா கேளுங்க. என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? இந்த அயோக்கிய என் தங்கச்சியை கொல்லலன்னு சொல்ல போறியா? இன்னும் என்னென்ன போய் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லு. ஐயோ இல்லக்கா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏண்டி, பொண்ணையும் நான் என் தங்கச்சி கையில் மாதிரி தானே நினைச்சேன். ஆனா நீ இந்த ஒழுக்கம் கட்டவளோட ரத்தோட நிரூபிச்சிட்டியே. நம்பிக்கை துரோகி. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, பொய் சாட்சி சொல்லி மட்டும் இவனை நீ காப்பாத்தன, சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவடி. என் வயிறு எரியற மாதிரி நீங்க எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. அக்கா, கவலைப்படாதீங்க மாமா. நல்லவங்க சாபமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல. ஜானகி அக்கா ஏதோ கோபத்துல சாப விட்டுட்டு போறாங்க. அவங்களும் ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்காக அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க.
நீங்க தைரியமா போயிட்டு வாங்க மாமா. இந்த உலகமே அழிஞ்சாலும் நடந்த உண்மையை சொல்லி உங்களை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். நான் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன். ஐயோ, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ அக்கா, எனக்கு அதெல்லாம், எனக்கு போய் நன்றி எல்லாம் இல்லம்மா, நீ பண்ணது சாதாரண விஷயமா சொல்லு. நான் உண்மை சொல்றதுனால மாமா விடுதலை ஆகிறது எனக்கு பெருமை தானக்கா. ஒரு வகையில மாமா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. அதனாலதான் நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராய்ச்சித்தை தேடிக்கிட்டேன். அழாதக்கா, அழாதன்னு சொல்றல. மாமா கண்டிப்பா வெளியே வந்துருவாருக்கா. ஜெயந்தி, நீ மட்டும் என் பொண்டாட்டி இல்லைனா உன் காலில் நான் விழுந்திருப்பேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லை ஜெயந்தி, எங்கே இந்த சட்டமும் கோர்ட்டும் என் அண்ணன் உயிரை பறிச்சிருமோ நான் பயந்துட்டு இருந்தேன். உன்னை கையெடுத்துக்க முன்ன போன. என்னங்க நீங்க? நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சொல்லு ஜூலி, உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க இருக்க? ரூம்ல தான் இருக்கேன். அருள் பக்கத்துல இருக்காரா? இல்ல ஜூலி, வெளியே போயிருக்காரு. நீ சொல்லு, தீர்ப்பு என்னாச்சு? எல்லாமே போச்சு. நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன ஜூலி சொல்ற? ஆமா பூஜா, நம்ம நினைப்புல அந்த ஜெயந்தி மண்ணாளி போட்டுட்டா. எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜி தீர்ப்பு சொல்றப்போ ஜெயந்தி வந்து இந்த கொலைய பூஜா தான் பண்ணா, அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டா. ஜட்ஜு மட்டும் இல்ல பூஜா, கோர்ட்டே அப்படியே ஆடி போச்சு. ஜட்ஜ் என்ன சொன்னாரு? இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஜெயந்திய ஸ்பெஷல் என்கொயரிக்காக பார்க் கவுன்சிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. பூஜா, அவளை விசாரணை பண்ண போற லாயர் யாருன்னு தெரியுமா? யாரு? உன் மாமியார் தமிழரசி தான். அவங்க நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜெயந்தி சொன்னதை நம்பிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை தான். இப்ப என்ன பண்றது பூஜா? பூஜா, பூஜா லைன்ல தான் இருக்கியா? ஏய் பூஜா. என்ன பூஜா, ஏன் அமைதியாயிட்ட? அமைதியா இல்ல, ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? ஜெயந்தி எத்தனை மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும்? இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு. 4 மணிக்கு அந்த ஜெயந்தி உயிரோட இருக்க மாட்டான். ஏய், அவ கூடதான் அவன் புருஷ சண்முகம் இருக்கானே, அது எப்படி முடியும்? முடியும் ஜூலி. 4 மணிக்கு கண்டிப்பா ஜெயந்தி உயிரோட இருக்க மாட்டான். அப்படி இல்லனா ஜெயந்திய விசாரிக்கிற என் மாமியார் தமிழரசி
உயிரோட இருக்க மாட்டான். என்ன பூஜா சொல்ற? ஜூலி, நாம வாழணும்னா அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். அது மாமனாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி. 4 மணிக்கு நான் சொன்ன 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீ தைரியமா இரு. ஏய், நீ எதை பத்தியுமே கவலைப்படாம தைரியமா உண்மையை சொல்லு. எனக்கு என்னமா பயம்? இத்தனை நாள் அந்த பூஜை கூட சேர்ந்து தப்பு பண்ணும்போதே நான் பயப்படல. இப்போ உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்னமா பயம்? டைம் ஆச்சு, முகத்தை கழுவிட்டு வா. ஹலோ, என்ன ஏசி சார், உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல. கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். இப்போ என்ன அதுக்கு? என்ன ஏசி, உன் பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி சாகிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? மரியாதையா உன் பொண்டாட்டிய வீட்லயே இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் வெயி. கோர்ட்டுக்கு போக மாட்டான், மேலதான் போவான். என்னடி, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுறியா? என் பொண்டாட்டிய என் கண்ணு முன்னாடியே கொன்னுடுவியா? அவன் நிழல கூட நெருங்க முடியாதுரி. தெரியும் சண்முகம், நீ இருக்கும்போது ஜெயந்திய ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவ உயிரை தான் உன்னால காப்பாத்த முடியுமே தவிர அவ மானத்தை உன்னால காப்பாத்த முடியாது. இன்னும் 10 செகண்ட்ல உன் பொண்டாட்டியோட அழக இந்த உலகமே இன்டர்நெட்ல பார்க்க போகுது. பாக்குறியா? ஏண்டி, நான் என்ன லூசா? உன் லெவலுக்கே நீ எவ்வளவு யோசிக்கும் போது என் லெவலுக்கு நான் எவ்வளவு யோசிப்பேன். உன் பர்சனல் மெயில்ல வச்சிருந்தியே என் பொண்டாட்டியோட வீடியோ, இப்போ அது இருக்கான்னு பாரு. பாருடி. சொல்லுங்க பூஜா மேடம். ஜூலியோட போன் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா? ஜூலியும் என் கஸ்டடியில தான் இருக்கா, அவ போனும் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குமே நீ வச்சிருந்த வீடியோ எப்படி காணாம போச்சுன்னு. அடுத்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுல என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். ஏண்டி நம்பிக்கை துரோகி, நான் தாண்டி பேசுறேன். உன்னை எவ்வளவு நம்பல, நீ என் கழுத்து அறுத்துட்டல. நீ தூக்குல தொங்குற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டி, சத்தியமா விட மாட்டேன். உன்னை நம்பி வந்த கைல்வழிய கொண்டுட்டல, உன் உயிரை எடுக்காம விட மாட்டோண்டி.
இப்ப நான் கோர்ட்ல போய் கொடுக்க போறது வாக்குமூலம் இல்லடி, உன் மரண ஓலை. கம்பி எண்ணிட்டு கலிசோறு தின்னுட்டு தூக்குல தொங்குறதுக்கு தயாராரு. இந்த பர்மா, நீ கோர்ட்ல சொன்னது எல்லாத்தையும் ஜட்ஜ் ஐயா என்கிட்ட சொன்னார். நீயும் ஒரு பொண்ணு, உனக்கு நான் எல்லா விதத்திலையும் உதவி செய்ய தயாரா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், சுப்பிரமணியம் உங்க பிரதர் இல்லான்றதுக்காக நீங்க ஏதாவது பொய் சாட்சி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா தண்டனை உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். கடவுள் மேல சத்தியமா நான் சொன்னது போய் இல்ல, நான் சொல்ல போறதும் போய் இல்ல. கயல் வழிய கொன்னது சுப்பிரமணிய மாமா இல்ல மேடம், அந்த பூஜா தான். அவதான் சிட்டி பாபுன்னு ஒருத்தனை கயல் வழி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு அவளை கொன்னு தூக்குல மாட்ட வச்சா. அந்த பழிய தூக்கி எங்க மாமா மேலே போட்டுட்டான். அப்படி என்ன சுப்பிரமணியக்கும் பூஜாக்கும் பிரச்சனை? எங்க அக்காக்கும் பூஜாக்கும் காலேஜ்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் மேடம். ஜெயந்தி, உங்க அக்கா என்கிட்ட சொன்னாங்க, சின்ன பிரச்சனையா இருந்தா ஒரு கொலைய செஞ்சுட்டு எதுக்கு சுப்பிரமணியத்து மேல பூஜா பழிய போடணுமா? என் அக்கா அத சின்ன பிரச்சனை தான் நினைச்சு அத காலேஜோடய மறந்துட்டா மேடம். ஆனா பூஜா தான் அத இன்னி வரைக்கும் மனசுலயே வச்சிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எதுலயுமே நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற பூஜாவுக்கு தொழில பெரிய போட்டியா இருக்கிறது எங்க சுப்பிரமணிய மாமா தான். அவரை பிசினஸ்ல தோக்கடிக்க முடியாம தான் இப்படி ஒரு பழிய போட்டு அவரை ஜெயிலே இருக்க வச்சிருக்கா. பூஜா பார்த்தா இவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. அதான் மேடம் அவளோட சாமர்த்தியம். தான் எவ்வளவு கெட்டவன்னு அவளோட தோற்றத்திலயோ அவளோட நடவடிக்கையிலயோ அவ காட்டிக்கவே மாட்டா. அத நம்பிதான் நானும் ஏமாந்த, கையிலும் ஏமாந்துட்டா மேடம். நான் மட்டும் அந்த பூஜா கூட பழகாம இருந்திருந்தா இந்நேரம் என் புருஷன் கோர்ட்ல எல்லா ஆதாரங்களையும் ஒப்படைச்சு உண்மையான குற்றவாளி அந்த பூஜா தானே நிரூபிச்சிருப்பாரு. ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அப்பயே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வரல. அதுக்கு நான் தான் மேடம் காரணம். பூஜாவோட கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன பார்க்கணும்னு வர சொல்லதான் அவ ஃப்ரெண்ட் ஜூலி என்ன கூட்டிட்டு போனா. ஜெயந்தி, இது பாருமா ஜெயந்தி, சொல்லுமா, அழாம சொல்லுமா ப்ளீஸ். அந்த விஷயத்த சொல்லவே எனக்கு கூசுது மேடம். அவ செஞ்ச கொடுமைய நீங்களே வீடியோல பாருங்க. என்னங்க சார், பூஜா இந்த வீடியோவை வெளியே காட்டிடுவேன்னு சொல்லிதான் மேடம் என் புருஷன் கிட்ட இருந்து எல்லா ஆதாரத்தையும் வாங்கிக்கிட்டா. ஜெயந்தி, ஐம் சாரி.
நீ நீ சொன்னது உண்மையோ பொய்யோ? ஒரு பொண்ணை அந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். இந்த சாட்சிய கோர்ட் ஏத்துக்க சொல்லி நான் பரிந்துரை பண்றேன். யுவர் ஆனர், மிஸ்ஸஸ் ஜெயந்தி கொடுத்திருக்கிற சாட்சிப்படி மிஸ்ஸஸ் பூஜாவை விசாரணை பண்ண இந்த கோர்ட் அனுமதி தரணும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். திருமதி பூஜா இப்போ ஊர்ல இல்லை. வர வெள்ளிக்கிழமை கோர்ட்ல ஆஜர்படுத்துற பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். அதுக்கு இந்த கோர்ட் பெர்மிஷன் தரணும் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். நன்றி மேடம். பூஜாவை கோர்ட்ல ஆஜராக சொல்லிட்டாங்களா? ஆமாங்க, வர வெள்ளிக்கிழமை பூஜாவை கோர்ட்ல ஆஜராக சொல்லி தமிழரசி மேடம் ஆர்டர் போட்டாங்க. என்னால நம்பவே முடியல. தமிழரசி மேடம் பூஜாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, தமிழரசி மேடம் ரொம்ப நேர்மையானவங்க. அன்னைக்கு பூஜா அண்ணன் நாடகத்தை நம்பிதான் நம்ம கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு என்கிட்ட கோவப்பட்டாங்களே தவிர மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க மகனே தப்பு பண்ணியிருந்தா கூட தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க. உண்மையிலே ஜெயந்திக்கு தாங்க நன்றி சொல்லணும். தான் மானத்தை கூட பெருசா நினைக்காம கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து சாட்சி சொன்னாலே அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஜெயந்தி என்னை காப்பாத்துறமா? இவ்வளவு பெரிய விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? நீயாவது அவளை தடுத்துருக்கலாம்ல? நான் மட்டும் இல்லைங்க, சண்முகம், லீலா எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா தான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தானே தேடிக்கிறதா எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டா. அது மட்டும் இல்லைங்க, ஜெயந்தி பூஜா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தா. பூஜா இப்படி ஒரு காரியத்தை பண்ணதும் அவளால தாங்கிக்க முடியல. அந்த கோபத்துலதான் அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. எங்க உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமோ நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ஆனா என் பயத்தை போக்கி என் வயத்துல பாலை பார்த்துட்டா. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறப்போ அவ அடிக்கடி நினைக்கிற ஒரே விஷயம் அவ குழந்தை பிறக்கும் போது அவ புருஷன் அவன் கூடவே இருக்கணும்ன்றதுதான். எங்க அந்த பாக்கி எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். கடவுள் என்ன கைவிடல. ஜெயந்தி மூலியமா கடவுளைய வேண்டுதல நிறைவேற்றி வச்சுட்டாங்க. இளவரசி அக்காவும் சுப்பிரமணி மாமாவும் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு இத்தனை நாளா அவங்கள எப்படி காயப்படுத்திருக்க. என்ன நினைச்சா எனக்கு யாரு வெறுப்பா இருக்குமா? ஏமா, ஏன் நான் இப்படி மாறின? எதுக்குமா என் புத்தி இப்படி கெட்டு போச்சு? இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சுப்பிரமணி மாமாவும் இளவரசி அக்காவும் தான். அவங்களுக்கு காலம் முழுக்க கால கிடக்கிற செருப்பா இருக்கிறத விட்டுட்டு கால குத்துற முள்ளா இருந்துட்டேனேம்மா. ஒன்னு விடுறி, நீ வயசுல சின்னவ, விவரம் இல்லாம நடந்துகிட்ட. உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய நானே அறிவு கட்டத்தனமா நடந்துகிட்டேன். நான்லாம் ஒரு பெரிய மனுஷியா? நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுரி. இனிமே வாழ போற நாளாவது நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு நாம செருப்பா தண்டி கிடக்கணும். இளவரசியும் சுப்பிரமணியம் மட்டும் இல்ல, உன் புருஷனை நாம ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். இனிமே அவருக்கு நாம உண்மையா தாண்டி இருக்கணும்.
உண்மையாதான் இருக்கணும். அந்த பூஜா என்ன அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் என் மேல அவர் கொஞ்சம் கூட கோவப்படாம எனக்காக வேதனைப்பட்டு வருத்தப்பட்டவருமா அவரு. இனிமே நான் அவர்கிட்ட எதையுமே மறைக்க போறதில்லம்மா. முதல் வேலையா அவர் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அந்த இடத்த வாங்கின விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட போறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா இஷ்டம் ஒண்ணு இல்ல. பேசாம சூர்யாவை நம்ம கவிதாக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.